எல்லாருக்கும் வெல்டன் இளங்கோவின் பணிவான வணக்கம். ஸோ நேற்று நான் கொடுத்த மெசேஜுக்கு தேங்க்ஸ் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த நாள் மிகவும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்ற டைட்டில் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான உங்கள் ஆதரவுக்கு நம்ம நன்றி. ஸோ எங்கள் அப்பா ஒரு 5 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம். நம்ம எல்லாருமே லைஃப்பில் பயன்படுத்தணும்னா அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அதை அடைவதற்கு அவர் சொன்ன 5 விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு. அது சரியா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். அது எனக்கு சரியா இருக்கு. ஸோ நான் உங்க கூட அதை டிஸ்கஸ் பண்றேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபிக்ஸ் பண்ற உங்களுடைய எய்ம் சக்சஸ் ஆகிறதுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அவர் எனக்கு 5 விஷயம் சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா அந்த விஷயம் என்ன அப்படின்றத மென்டல் பிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மைண்ட்ல அந்த பிக்சரை இமேஜின் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோ. அந்த பிக்சரை கிரியேட் பண்ணு. நீ என்ன ஆகும்னு நினைக்கிறியோ, எப்படி ஆகும்னு நினைக்கிறியோ, நீ அப்படி ஆனதாவே கற்பனை செஞ்சுக்கோ. அதை நோக்கி உன் பயணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, இந்த விஷயத்தை செய்யறதுக்கான ப்ரெஷர் ஒன்று வேணும். பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம உங்ககிட்ட சொல்லலாம், என் அப்பா கிட்ட சொல்லலாம், என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லலாம், வேண்டியவங்ககிட்ட சொல்லலாம். அப்படி நான் சொல்லும்போது நான் சொல்லிட்டேனே அப்படின்றதுக்காக அதை செஞ்சாகணும் இல்லையா, அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் வரேன் இல்லையா. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை பாசிட்டிவ் ப்ரெஷராக கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. அது உனக்கு சக்ஸஸ்க்கு வழி கொடுக்கும்னாரு. பாயிண்ட் நம்பர் 3, அட்டாச் டெட்லைன் ஆஃப் டேட். இந்த டேட்டுக்குள்ள அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணு. அப்பதான் உன்னுடைய வேலை எந்த விதமான இடையூறும் இல்லாம, தடங்கள் இல்லாம சரியான நேரத்துல நடைபெறும் அப்படின்னு சொன்னார். ஸோ 4வது ஒரு விஷயம், மேஜிக் ரூல் ஆஃப் 21 days. நீ இந்த விஷயங்கள்லாம் 21 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா 21 நாளைக்கு அப்புறம் அது உன்னுடைய ஹேபிட்டா மாறிடும். எந்த காரணத்தை கொண்டும் யாராலையும் உன்னுடைய அந்த நல்ல பழக்க வழக்கத்தை தடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. ஸோ அதனால இந்த மேஜிக் ரூல் ஆஃப் 21 days ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னாரு. 5வது ஒரு விஷயம் சொன்னாரு, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ, என்ன செஞ்சிட்டு இருக்கியோ, அதை முழுமையா மனசுல ஏத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி பண்ணு. எந்த தடையும் வராது. உன்னுடைய இலக்கை இந்த 5 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த மாதிரி தடைகள் வந்தாலும் போராடி ஜெயிக்கிற குணத்தோடு இருக்கிற நீ வெற்றியை நோக்கி மட்டும்தான் போவ அப்படின்னு என்னோட அப்பா என்னோட வளர்ச்சிக்காக எனக்கு சொன்னது. ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்வில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.